உறுப்பினர்களுக்கும் சகோதர தொழிற்சங்க தலைவர்களுக்கும் இப்போ சொன்னா இரவு வணக்கம் தான் சொல்லணும். மணி 9 போகும். என்ன பர்பஸ்க்காக இந்த கூட்டம் சொல்ல மாட்டார்ல போய் எடு டைம்லயே ஒரு நாள் முன்னாடியே நாங்கள் உங்களுக்கு கொடுத்தாச்சு. அது மேல உங்களுடைய கன்சிடரேஷன் ஏதாச்சும் இருந்து அதை இன்க்ளூட் பண்ணி எகைன் ஒரு ப்ரொபோசல் கொடுத்து பேசியிருந்தா இன்னைய டிஸ்கஷன் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். நாங்கள் வியூஸையும் கொடுத்துட்டு ரிட்டர்னா கொடுத்ததுக்கு பிறகு திரும்ப எங்களை பேச வச்சு நீங்க என்ன கம்பேர் பண்ணி கொடுக்க போறீங்கிறது தெரியல. ஒரு விஷயம் நீங்க கொடுத்துருக்கிற ப்ரொபோசல்ல irrespective of category 20 to 30% ஒர்க் லோட் இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அது ஆர்டர்லயும் இருக்கு, அசஸ்மெண்ட்லயும் இருக்கு, அக்கௌண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்கிறது ஒரு புறம், போஸ்ட் குறைச்சிருக்கிறது ஒரு புறம். 2000 எல்லாம் ஏற்கனவே இருந்ததை எடுத்துரும். சிட்டிலேயே அர்பன் இந்த டெக்னிக்கலைசேஷன் ரெடியூஸ் பண்ணும். இப்போ ஒர்க் லோட் பேசும்போது இன்க்ரீசிங் ஆஃப் நம்பர் ஆஃப் சர்வீஸ் கனெக்ஷனுக்கு இன்னைக்கு இருக்கிற பொசிஷனுக்கு மேன் பவர் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்க போறோமா ரெடியூஸ் பண்ணி கொடுக்கணும்? என்ன பர்பஸ்க்கான ப்ரொபோசல்? இப்ப ஏற்கனவே இருக்கிற செட்டில்மெண்ட்ல போட்ட போர் ப்ரொசீடிங்ஸை ஃபாலோ பண்ணி தான் இது வரணுங்கிற கிளைம் எங்கள்கிட்ட இருக்கு. இப்போ 2018 போட்டிருக்கக்கூடிய செட்டில்மெண்ட் அதை பேஸ் பண்ணி வந்துருக்கிற ஒர்க் லோட், அதுக்கான போர் ப்ரொசீடிங்ஸ் அதை ஃபாலோ பண்ணினாலே போதுட்டு உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கு. சிஎம்டின்னு சொல்லியிருக்கு. சிஎம்டி பிரின்சிபலி அக்செப்டட், அது ஓகே அப்படி எடுத்துக்கலாம். ஏன்னா நாங்கள் இந்த இடமா எந்த போஸ்ட் சாங்ஷன் கொடுக்கல, வேக்கன்ட் ஃபில் பண்ணல, இருக்கிற எல்லா ஒர்க்கையும் இதையே பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஒவ்வொரு வருஷமும் December 31 இன்க்ரீசிங் ஆஃப் நம்பர் ஆஃப் சர்வீஸ் கனெக்ஷனுக்கு அடிஷனல் போஸ்ட் சாங்ஷன் தரும். அதுவும் தரல, ஒர்க் லோடுக்கும் தரல. இப்போ ஆல்மோஸ்ட் 6 years எதுவுமே தரல. இப்போ திரும்ப இதை கூட்டி கொடுக்கும்போது ஒர்க் லோட நீங்க ஒரு ஃபார்மாலிட்டிக்கு கூட ப்ரொபோசல் கொடுக்குறீங்க, இன்க்ரீஸ் பண்ணி தரீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு இருக்குது. இருக்கிற போஸ்டிங் காலி பண்ணி கொடுக்குறதுல என்ன நியாயம் இருக்கு? ஏற்கனவே எங்களுக்கு தந்ததையும் பிடிங்கிக்கிட்டா மறுபடியும் எப்படி தருவீங்க? உங்ககிட்ட நாங்கள் பேசும்போது எதுவும் கூடுதலை கேட்டு வாங்குறது தானே பேசுவோம். சம்பள வார்த்தை பேச்சுவார்த்தை பேசுனா என்ன கேட்போம்? கூடுதலா வேணும்னு கேட்போம். இப்போ ஒர்க் லோட் பேசுனா என்ன பண்ணுவோம்? ஒர்க் லோட் நீங்க கூட்டி வைங்க, எங்களுக்கு மேன் பவர் இன்க்ரீஸ் பண்ணி வேணும், ப்ரொமோஷன் அவனி வேணும்னு கேட்போம். இருக்கிறதே பிடிங்கிட்டு ப்ரொமோஷன் கொடுத்தா அதனால ஏற்கனவே இருக்கிற போர்ட் ப்ரொசீடிங்ஸ் இருக்கிறது எல்லாமே ரீடைன் ஆகணும்னு நம்ம சொல்றோம். பிபி நம்பர் 8 நம்ம ஆல்ரெடி எல்லா மெம்பர்ஸுக்கும் கொடுத்துருக்கோம். எங்களுடைய ப்ரொபோசல் ஆல்ரெடி நாங்கள் ஏற்கனவே கொடுத்த போதும் கொடுத்துருக்கோம், இன்னைக்கும் ஆன் தி டேபிள் எல்லாருக்கும் கொடுத்துருக்கு. அது ஏற்கனவே என்ன இருந்ததோ அதெல்லாம் கட்டாயமாக இருக்கணும்னு சொல்கிறேன். ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சிட்டி அர்பன் செக்ஷன், டெக்னிக்கலைசேஷன், கன்ஸ்ட்ரக்ஷன் செக்ஷன், ஸ்பெஷல் மெயின்டெனன்ஸ், அவுட்டோர், 2000 எல்ஐ, அது மாதிரி ஸ்வெட்கர் கவர்மெண்ட் ஏற்கனவே இருந்ததே இல்லை. இருக்கிறதே இல்லாமல் கொடுக்கறதுக்கு ஒரு ப்ரொபோசலா என்பது ஒரு கேள்வி. இப்போ லாஸ்ட் செட்டில்மெண்ட்டில் நம்ம அலவன்சஸ் பேசுறது, அதர் இஷ்யூஸ் பேசுறதெல்லாம் ஒரு டைம் ஃப்ரேம் பண்ணணும். எதுவுமே நடக்கல. ரைட் சைசிங் ஆஃப் மேன் பவர்னு நிறைய போஸ்டை காலி பண்ணியிருக்கு. சாதாரணமாக ஒரு டிவிஷன் ஃபார்ம் பண்ணினா ஒரு டிவிஷன் உள்ள போஸ்ட் அடுத்த டிவிஷனுக்கு எக்ஸிஸ்டிங் டிவிஷன்ல இருந்து புதுசாக நியூலி ஃபார்ம்டு டிவிஷனுக்கு அந்த கமர்ஷியல் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் அங்கே ரீடிப்ளை பண்ணும். இப்போ நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிரான்ச்சில் போஸ்ட் செலெக்ஷன் செக்ஷன் ஒன்று இருக்கு. நான் பலமான சொல்லியாச்சு, போஸ்ட் ஆபரேஷன் செக்ஷன் மாற்றிடலாம். எந்த போஸ்டும் நம்ம கிரியேஷன் பண்ணலையே, இருக்கிறது எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இப்போ ரீடிப்ளை பண்ணுறது இல்லை டிஸ்கன்டினியூ பண்ணுறது அதுக்கு தான் ஒரு செக்ஷன் இருக்கு அப்படின்னு சொன்னால் என்ன பண்ண முடியும்? இப்போ என்னெல்லாம் எகைன்ஸ்ட் செட்டில்மெண்ட், பிரீச் ஆஃப் செட்டில்மெண்ட், என்னெல்லாம் போஸ்ட்டை காலி பண்ணிருக்கீங்களோ, ரீடிப்ளை பண்ணிருக்கீங்களோ, டிஸ்கன்டினியூ பண்ணுவீங்களோ எல்லாத்தையும் திரும்ப கொடுத்துடணும். ஏன்னா லாஸ்ட் செட்டில்மெண்ட் என்ன இருக்கு? நோ ரிவிஷன், நோ ரிட்டர்ச்மெண்ட். அப்போ ஒரு செட்டில்மெண்ட் முடியறதுக்கு முன்னாடி ஒரு செட்டில்மெண்ட் போட்டால் அடுத்த செட்டில்மெண்ட் வரைக்கும் இருக்கு. நீங்க 2018 செட்டில்மெண்ட் போட்டோம்.
16/5/2023 போட்ட செட்டில்மெண்ட் அவர்களோடு பேசல. இப்போ என்ன அர்த்தம்? நெக்ஸ்ட் செட்டில்மெண்ட் வரைக்கும் கண்டினியூ ஆகுதுன்னு அர்த்தம். செட்டில்மெண்ட்ல உள்ள விஷயங்களே காலி பண்ணிடலாம். செட்டில்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா அது நியாயமான விஷயம் இல்லையா? எந்த பேஸ்ல ரைசேஷன் ஆஃப் மேன் பவர் யாரோ ஒருத்தர் சொன்னாரு, எழுதினாரு, போனாரு, வச்சுக்காரு, ரைட்டு, ஓகே. அதையே கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தா எப்படி பண்ண முடியும்? இன்னைக்கு வரைக்கும் நம்ம அதை செய்யறோம். இப்போ பிரசன்ட் சிட்டிங் சிஎம்டி எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஏன் ரீஅப்ளை பண்ணணும், ஏன் டிஸ்கன்டினியூ பண்ணணும், அப்போ அந்த வேலையே இல்லையா, அந்த போஸ்டே இல்லையா, இப்போ இல்லாமல் நடந்ததா, கேள்வியெல்லாம் கேட்குறாருல்ல. நான் சாதாரண ஒன்று கேட்குறேன், டெய்லி உங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் மீட்டிங் இருக்கு, மார்னிங் வந்தோடனே சிஎம்டியோட மீட்டிங் இருக்கு. மேனேஜ்மெண்ட்ல என்ன பேசுறாங்கன்னு நமக்கு ஒன்றும் தெரியல. எம்ப்ளாயிஸோட வெல்ஃபேர் மெஷர் பண்ணுற சம்பந்தமாவோ, இண்டஸ்ட்ரி சம்பந்தமாவோ, அன்றாடம் நடக்கக்கூடிய விஷயங்களும் என்ன பேசுறாங்க, என்ன அவுட்புட் இருக்குன்னு நமக்கு ஒன்றும் தெரியல. எப்போ பார்த்தாலும் மீட்டிங் தான் போடல. ஆல் ஆஃபீஸர்ஸ் எப்போ பார்த்தாலும் மீட்டிங். என்ன மீட்டிங் நமக்கு தெரியதில்லை. எங்களுக்கு தெரிய வேண்டாம்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இண்டஸ்ட்ரி ஓரியன்டா ஏதாச்சும் எம்ப்ளாயி வெல்ஃபேர் மெஷர் பண்றதுக்கு மற்ற விஷயங்களுக்கு நடக்கதானே நமக்கு தெரியலையே. இப்போ பேப்பர்ல பெருமையா வந்திருக்கு, நம்ம லாஸை குறைச்சிட்டோம், அது ஒரு பத்திரிகை எழுதுது, நாங்க எழுதுறதுனால தான் வெளியில சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு போனஸ் டைம்லையும் எங்களுக்கு ஒரு கணக்கு வழக்கு கொடுப்பீங்க, என்ன லாபம் நட்ட கணக்கு, என்ன வாங்கணும், என்ன கொடுத்தோம், எதுல எவ்வளவு செலவு, எத்தனை கோடி நட்டம், எத்தனை கோடி மிச்சம். நாங்கள் 4 வருஷமா கரடி கத்தான் கத்துறோம். ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுங்க, என் கூட பேசுங்க, நாங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறோம்னு கண்டுக்கிறதே இல்லை. பத்திரிகைக்காரன் சொன்னா செய்வீங்க. எங்களுக்கு சந்தோஷம் தான், நீங்க லாஸ் குறைச்சிக்கிறீங்கன்னா எங்களுக்கு அது சந்தோஷம் தான். இப்போ லாஸ் குறைஞ்சிட்டுனா பிபிடிஓ காலி பண்ணி இடணும்ல. லாஸ் மேக்கிங் டிபார்ட்மெண்ட் அவர் போட்டாரு, அவர் போட்டது பிறகு மேடம் வந்து போட்டாங்க, அதை கண்டினியூ பண்ண சொன்னாங்க. இப்போ லாஸ் இல்லை பட்டாளத்துன்னு ஒத்துக்கிட்டீங்க, பிடிசிஎலோட ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு. என்ன பண்ணணும்? பிபிடிஓ காலி பண்ணணும். நீங்க இதே பேசினாலும் வேஜ் விஷன் பேசினாலும் அவங்களுடைய கன்சர்ன்ஸ் எல்லாமே என்ன பண்ண முடியும்? வேஜ் விஷன் எப்போ சார் கொடுத்தோம்? ஜூலையில் கொடுத்தோமா? ஏதாச்சும் அது மேல மேனேஜ்மெண்ட் இன்டராக்ஷன் இருக்கா? எந்த ப்ரொபோசல் என்ன கொடுத்தோன்னு இருக்கா? இன்னைக்கு சொல்றோம் எல்லாருக்கும் ஒரே இடத்துல சம்பளம் கொடுக்கணும், அன்னையிலேருந்து சொல்றோம்ல, எல்லாரும் சொல்றோம்ல, ஒருத்தர் 2 பேரும் சொல்றோம். இப்போ அன்னைக்கு கொடுத்த ப்ரொபோசல் பத்தி திரும்பியே பார்க்கல. இன்னைக்கு ஒர்க்லோட ஒரு ப்ரொபோசல், அது மேல இப்ப நம்ம பேசுறோம், எங்களை வியூஸை வாங்கினது கூட திரும்ப பேசுறீங்க. நீங்க ஒரு போஸ்ட் கொடுக்கறதுனாலும் எடுக்கணும்னாலும் அங்க போய் கேட்டுக்கணும். வேகன்சி ஃபில் பண்ண சொல்றோம் சார், 90% ஆஃப் பேர் வேகன்சி இருக்கு, உங்களுக்கு தெரியும். நீங்களே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் நீங்க எடுத்து பாருங்க, காசு எடுத்து பாருங்க. நான் கூட பிளானிங்ல கேட்டேன், என்ன 1000 ரூபாய் காசு கேட்டாங்க கூப்பிட்டு. ஆமா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிளான்ஸ் ரிப்போர்ட் நான் கேட்டேன், பிளானிங்ல 1000 ரூபாய் பணம் கொடுங்க, தரேன், ஜெராக்ஸ் எடுத்து தரேன். ஆர்டிஐல கேட்கல, வேற எதுவும் சி பிளானிங்ல 1000 ரூபாய் கிட்ட மெயில் இருக்கு. நானும் வருத்தப்படலாம் சொல்லல. எலக்ட்ரிசிட்டி போர்டுல நடக்கக்கூடிய விஷயங்களை அபிஷியலா நீங்க அனுப்புற ரிப்போர்ட்டை யூனியன் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்ன சிரமம் இருக்கு? நாங்க தேடி தேடி போய்க்கிறோம், அது ஒரு முறை இருக்கட்டும். உங்க ரெக்கார்டு பிரகாரம் இவ்வளவு வேகன்சிக்கு எப்படி ஃபில் பண்ண போறீங்க? வித்தவுட் மேன் பவர் என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு தேனியில் ஒரு கான்ட்ராக்ட் லேபர் இறந்து போயிருக்கா, டிடி நாலேஜுக்கு வந்திருக்கா, இன்னைக்கு வந்திருக்கா. அப்ப கான்ட்ராக்ட் லேபர் நம்ம கிட்ட இல்லை, ஆனா இறந்துக்கிறான் இல்ல, மேன் பவரே இல்ல. இப்ப கன்ஸ்ட்ரக்ஷன் சப்டிவிஷன் எடுத்துட்டீங்க, ப்ரொபோசல் எல்லாம் விஞ்ஞான முயற்சி எல்லாம் சொன்னாங்க, நான் அந்த உள்ளே வரல. கன்ஸ்ட்ரக்ஷன் சப்டிவிஷன் எடுத்துட்டீங்க. கேங்மேன் எடுத்துக்கிறோமா? என்னென்ன எடுத்துக்கிறோம்? குழி தோண்ட, கம்பி இழுக்க, கம்பம் நட. கன்ஸ்ட்ரக்ஷன் செக்ஷன் இல்லைன்னா எங்க போய் குழி வெட்ட, எங்க நட, எங்க தூக்க? அவன் எதுக்கு ஆத்திரப்படுறது? தரும அவனை என்ன பண்ண போறோம்? ப்ரொபோசல் யூனிட் எனக்கு தெரிஞ்சு 40 வருஷமா ஒரு யூனிட்டுக்கு 2 பேர், ஒரு வயர்மேன் 2 பேர். சர்வீஸ் கூட்டிகிட்டே இருக்கா, வேலை கூட்டிகிட்டே இருக்கா. உங்களுக்கு போட்டோ எடுத்து அப்லோட் பண்ணி டிடிக்கு, எஸ்சிக்கு, டிக்கு, சிக்கு அனுப்புறதுக்காச்சும் ஒரு அது வேண்டாமா கூட? டிரான்ஸ்ஃபார்மரை போய் ஓப்பன் பண்றான், கத்தி விலைய இருக்க விலையிலே ஏரியா செத்து போறான், தகவல் சொல்ல கூட ஆள் இல்லையே. இப்ப மேன் பவர் இன்க்ரீஸ் பண்ணி தரணும்ல. இருக்கிற 2000 பிடிக்கிட்டா எப்படி? அப்ப இந்த கேங் பண்ண என்ன பண்ண போறோம்? இப்ப யூனிட்டுக்கு 2 பேருங்கிறது 3 பேரும் பண்ணக்கூடாதா? ஏன் பண்ணக்கூடாது? 40 வருஷம் நம்ம அப்படியே தான் இருக்கணுமா?
7 யூனிட் இருந்தது ஒரு காலத்துல, 6 யூனிட், அப்புறம் 7 யூனிட். செகண்ட் கிரேட் செக்ஷன் இருந்த காலத்துல 6 யூனிட். எவ்வளவு பேருக்கு தெரியும் தெரியாது. ஃபர்ஸ்ட் கிரேட் செக்ஷனுக்கு 7 யூனிட், அப்புறம் எல்லாத்துக்கும் சேர்த்து 7 யூனிட் ஃபர்ஸ்ட் கிரேட் ஆனதுக்கு பிறகு. இன்னைக்கு வரைக்கும் அதே 7 யூனிட் 2 ஸ்டாப். ஏன் ஒரு யூனிட்டுக்கு 3 பேர் வைத்தா இல்லைங்க. எத்தனை செக்ஷன் இருக்கு? 2 2 2900 3000. ஒரு 3000 பேர் கூடுதல் ஆக்கலாம். மேன் பவர் இன்க்ரீஸ் பண்ணாதானே ரெவன்யூ வரும். லாஸ் மேக்கிங் டிபார்ட்மெண்ட் யாரோ சொல்றதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும். நமக்கு ஆள் இருந்தா தானே பண்ண முடியும். லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் வேலை பார்க்குற இடங்கள்ல 60,000 வேகன்சி இருக்குல்ல. இப்போ எம்ப்ளாய்க்கு சம்பளம் கொடுக்கறதுக்காக, எம்ப்ளாயி அப்பாயின்மெண்ட் பண்றதுக்காக சர்டன் பெர்சன்டேஜ் செலவு பண்ணதான் வேணும். சும்மா எப்படி பண்ண முடியும்? நீங்க அடுத்த வாட்டி இங்க கூப்பிட்டு பேசும்போது எங்களுடைய வியூஸ் மேல எதாவது கன்சல்ட் பண்ணி உங்களுடைய ப்ரொபோசலை சொல்லுங்க. வேகன்சி ஃபில் பண்றதுக்கு என்ன பண்ண போறோம், ப்ரொமோஷன் கொடுக்கறதுக்கு என்ன பண்ண போறோம், ஃபீல்டில் இருக்க வேகன்சி ஃபில் பண்ணாம என்ன பண்றது? 10,000 பேர் ஐடிக்கு எடுக்க போனா 1850 பேர். ஏன் எனர்ஜி செக்ரட்டரி, ஃபைனான்ஸ் செக்ரட்டரி, எலக்ட்ரிசிட்டி போர்டு டிக்டேட் பண்ணி அங்க உட்கார்ந்து இடத்துல செத்து போனவங்க தேர்ந்தெடுத்துதான் யாரு? எனர்ஜி செக்ரட்டரிக்கு சொந்தமா, ஃபைனான்ஸ் செக்ரட்டரிக்கு சொந்தமா? நம்ம கவர்மெண்ட் சார். நம்ம எனர்ஜி செக்ரட்டரி, நம்ம ஃபைனான்ஸ் செக்ரட்டரி நமக்காக தானே இருக்கிறாங்க. இப்போ இங்க ஆள் போடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு எதுக்கு எனர்ஜி செக்ரட்டரி, ஃபைனான்ஸ் செக்ரட்டரியா? இப்போ லாஸ் மேக்கிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு எதுக்கு 4 IAS? நட்டத்தில் போற கம்பெனி சார். இருங்க சார், நீங்க ஏன் இடத்துல பேசுறீங்க? நீங்க பேசும்போது நான் பேசுறேன். வேண்டாம் சார், அது எல்லாத்தையும் பிரச்சனை வந்துடும். நல்லதே கெட்டதுதான். எதுக்கு? நம்ம ஒன்றும் ஐஏஎஸ் இங்க வர வேண்டாம்னு சொல்லல. நட்டத்தில் மூழ்கிற கம்பெனிக்கு எதுக்கு? ஜேஎம்டி ஃபைனான்ஸ் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு? ஒவ்வொரு கம்பெனிக்கும் டைரக்ட் ஃபைனான்ஸ் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு? சின்ன கம்பெனி கிரீன் எனர்ஜி ஈக்குவல் ஸ்டேட்டஸ், 2 சர்க்கிள் ஒரு ரீஜன், 7 சர்க்கிள் ஒரு ரீஜன், ஈக்குவல் ஸ்டேட்டஸ். மேன் பவர் இருந்தாலும் ஈக்குவல் ஸ்டேட்டஸ், வேலை இல்லாட்டினாலும் ஈக்குவல் ஸ்டேட்டஸ். இப்போ எப்படி இது ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறது? வித்தவுட் ஸ்ட்ரீம்லைன் எலக்ட்ரிசிட்டி போர்டு என்ன பண்ண போறீங்க தெரியவே இல்லை. நாங்கள் கேட்கறதுக்கான இடம் இதுவாக இருக்கு. நாங்கள் தனியாக அவங்க பேசுனா பேசுறது இல்லை, சொன்னா எங்கே போகுதுன்னே தெரியல பேப்பர். உண்மையிலேயே இந்த வேஜிஷனுக்கு நாங்கள் கொடுத்த டிமாண்ட் மேலே ஏதாச்சும் ஒரு ப்ராப்பர் இன்டராக்ஷன் இருந்ததுன்னா இந்த ஒர்க் லோட் பேசும்போது ஏதோ ஃபைனல் பொசிஷனுக்கு வரும். அது சம்மந்தமாக எதுவுமே இல்லை. இப்போ ஒர்க் லோட் பேசுகிறோம், மேன் பவரை பில் பண்ணாமல் ஒர்க் லோடு பேச முடியாது, ரெஜிஸ்ட்ரேஷன் பேச முடியாதுன்னு சூழ்நிலை தான் கட்டாயமாக வரும். ரொம்ப ஹல்லெல்லாம் இருக்குது, டிசம்பருக்குள்ளே பேசி முடிச்சாதான் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு சம்பளம் கிடைக்காம போடுங்கிறதுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு போக முடியுமா சார்? இப்போ எங்களுக்கு அடிஷ்னலாக வேணும்னு கேட்குறோம். செக்ஷனுக்கு ஒரு அடிஷ்னலாக ஒரு எல்லை கொடுங்க, எல்லா செக்ஷனுக்கும் டெக்னிக்கலேஷன் கொடுங்க. நீங்கள் ஒர்க்கு சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களே, எல்லாருக்கும் கம்ப்யூட்டர் நாலேஜ் வரணும், எல்லாருக்கும் ட்ரெயினிங் கொடுக்க போகிறோம், எவ்வளோ ப்ரிஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க கீழே. அத்தனுக்கும் ஏதாச்சும் ஆள் வேணும் இல்லை சார்? ஆள் இல்லாமல் எப்படி பண்ண முடியும்? இப்போ புதுசாக ஆட்களை ப்ரொமோஷன் ரெவன்யூ கிரியேட் பண்ணணும் இல்லை, ஏதாவது ஒன்று கொடுக்கணும்ல. இப்போ ஆர்டோலி கேட்டகரியை பார்த்தீங்கன்னா ஆர்டோலி கேட்டகரியும் லாஸ் ஸ்கேலும் ஏயோட ஃபர்ஸ்ட் ஸ்கேலும் இது இருக்குது. ஸோ ஃபார் சேமாக இருக்குது. எல்லா கேட்டகரியிலையும் ஆர்டோலி கேட்டகரியோட ஹையர் கேட்டகரிக்கு போகிறாங்க. இப்போ ஆர்டோலி கேட்டகரியில் ஸ்வெல்டட் கவர்மெண்ட்டுக்கு மேலே ஒரு போஸ்ட் கொடுங்க. ஏற்கனவே நாங்கள் எங்களோட ப்ரொபோசலில் இருக்குது. இப்போவும் நாங்கள் சொல்கிறோம், ஒரு ஃபீல்டு சூப்பர்வைசர்னோ ஏதோ ஒரு போஸ்ட் கொடுங்க. ஒரு சப்டிவிஷன்லேயே டிவிஷன்லேயே கொண்டு போய் வைங்க, மானிட்டர் பண்ண சொல்லி. எவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்தாச்சு, எவ்வளோ ஒர்க் பண்ண சொல்கிறீங்க. இப்போ இந்த ஒரு கேட்டகரி அப்படியே ஆட்டோவலி கேட்டகரி அதே நிலையிலே இருக்குது. ப்ரொமோஷன் அவனியும் இல்லை, லைன் பண்ணி எடுத்துட்டு அடுத்த ப்ரொமோஷன் போக முடியாது. இப்போ கூடுதலாக செக்ஷனுக்கு ஒரு எல்லை கொடுங்க, செக்ஷனுக்கு டெக்னிக்கல் கொடுங்க, யூனிட்டுக்கு 3 பேரை மாற்றுங்க, ஒரு 3000 பேர் கூடுதலாக கொடுங்க. நீங்கள் 3000 பேர் கூடுதலாக போட்டு எலக்ட்ரிசிட்டி போட ரெவன்யூவை பாருங்கள், எவ்வளோ மார்ஜின் வருதுன்னு பாருங்கள். நம்மகிட்ட ஜென்ரேஷன் இருக்கு. நீங்க எத்தனை 1000 கோடி ரூபாய்க்கு அண்டை மாநிலத்தில் கரண்ட் வாங்கி பாஸ் பண்ணி கொடுத்தாலும் 1/2 மணி நேரம் டிரான்ஸ்ஃபார்மர் ஃபெயிலியர், 1 மணி நேரம் பிரேக் டவுன், ஃபீடர் இல்லை, 1 மணி நேரம் எஸ்எஸ்ல ஃபீடர் அவுட்டேஜ் சொன்னால் லாஸ். ஈச் அண்ட் எவரி மினிட் வேல்யூபிள் மினிட் நம்மளோட காசு போயிடுது. வேலை செய்ய ஆள் இல்லாமல் எப்படி ரெவன்யூ பார்க்க முடியும்? ஓடு ஒடியாரு உட்காந்தா போட்டாடு அனுப்புன்னு சொல்றதுனால ரெவன்யூ வராது. ஆள் இருந்தால் ரெவன்யூ. அதை கன்சிடர் பண்ணுங்க. ஒரு யூனிட்டுக்கு 3 பேர் போட்டு பண்ணி பக்காவாக பண்ண முடியுமா? ஸ்ட்ரீம்லைன் பண்ண பாருங்க. பழைய பட்டன்லேயே இருக்க வேண்டாங்கிறதுக்காக சொல்கிறோம்.
இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படி இருக்கு. எவ்வளவு ஒர்க் பண்றாங்க, ஃபீல்ட்ல போய் பார்த்தாலும் பொசிஷன் தெரியுது. நீங்க இந்த செட்டில்மெண்ட்ல பேசி ஃபீல்ட 90% ஆஃப் வேகன்சியை ஃபில் பண்ணிட்டு பாருங்க, உங்களுக்கு என்ன மாதிரியான ரெவன்யூ வருதுங்கிறத பாருங்க. இந்த சூழ்நிலையிலேயே எலக்ட்ரிசிட்டி ஒர்க் பண்ற எம்ப்ளாயி இன்ஜினியர்ஸும் ஒர்க் பண்ணி எவ்வளவு ரெவன்யூ தர்றாங்க, எவ்வளவு ஸ்டேட்டஸ் இருக்கு. ஆல் இண்டியாவில் டெல்லிக்கு போனால் தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு என்ன பேர் இருக்குல்ல. அதே மாதிரி எதையும் கொண்டு வர முடியல. மேன் பவர் இருந்தாலும் கொண்டு வர முடியும். மேன் பவர் பண்ணுங்க. அதே மாதிரி அசஸ்மெண்ட் ஏரியாவையும் ஃபில் பண்ணுங்க. 4000 வேக்கண்ட் இருக்கு, 5000 வேக்கண்ட். ஐஏ ப்ரொமோஷன் போடலை. ரிட்டையர்ட் ஆகி வீட்டுக்கு போகிற வரைக்கும் அதே அசஸ்மெண்ட். அசஸராக எலக்ட்ரிசிட்டி போர்டில் வந்தால் ஐஏ, ஆர்எஸ்ஏ, ஏடிஓ கண்டிஷன் போடாதீங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். தேவைப்பட்ட இடத்துல போய் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம்னு அவங்க சொல்கிறாங்க. எத்தனை நாளைக்கு சார் கணக்கு எடுத்துகிட்டே இருப்பாங்க? இதே கண்டிஷன் போதுன்னு வச்சுங்க. ஃபீல்டு ஒரு பக்கம் ஆள் இல்லை, ஷார்டேஜ். அசஸ்மெண்ட்டுக்கு ஆள் இல்லை. இப்ப ரெவன்யூ எங்க இருந்து வரும்? நமக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணா வரும், அக்கவுண்டிங் இருந்தா வரும். இங்க வேலை உட்காந்துட்டு மட்டும் பண்ண முடியாதுல்ல. இது பாருங்க, ரொம்ப டைம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆனா நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. இது உகந்த டைமா இல்லை. எங்க தொடங்கி எங்க முடிக்கிறதுன்னு தெரியல. ஃபீல்டேஷன் ஃபில் பண்றதுக்கு சர்டன் சஜஷன் நாங்க கொடுத்துருக்குறோம். உங்க கையில எல்லாருக்குமே இருக்கு. தயவு செஞ்சு பாருங்க, என்ன மோடில் இந்த ஃபீல்ட் எக்ஸ்டெண்டை லெஸ்ஸர் காஸ்ட்ல நீங்க ஃபில் பண்ண முடியும் நாங்கள் சஜஸ்ட் பண்ணியிருக்கிறோம். எல்லாத்துக்குமே ப்ரீசிடென்ட்டை ரெஃபர் பண்ணி தான் சொல்லியிருக்கு. புதுசாக ஒன்றும் நான் சொல்லலை. எலக்ட்ரிசிட்டி போர்டில் சோஃபார் இருக்கக்கூடிய ப்ரீசிடென்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கு. அது லிட்டில் கன்சிடரேஷன்லாம் கிடையாது. நீங்க பார்த்தா அதை செய்யணும்னு நினைச்சா பண்ணினால் ஃபில் பண்ண முடியும். கவர்மெண்ட்டுக்கும் பெரிய செலவு இல்லை, போர்டுக்கும் பெரிய செலவு இல்லை. இன்றிமா என்ன பண்ண முடியுங்கிறத பார்க்க முடியும். நீங்க எங்ககிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய லீவ்ஸை கன்சல்ட் பண்ணி அதை வச்சு டிஸ்கஸ் பண்ணுங்க. வெரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எல்லாத்தையும் தனித்தனியா பேசுங்கன்னு சொன்னோம். அது சரியா இருக்கும்னு நினைக்கிறோம். அது ஒரு ட்ரெடிஷன் இருக்கு சார். இந்த டிஸ்கஷனுக்கு பேண்டமிக் பீரியட்ல எல்லாமே டிஸ்லோகேட் ஆயிடுச்சு. பேண்டமிக் பீரியட்ல போட்டது எல்லாமே லிஃப்ட் பண்ணிடுச்சு. கவர்மெண்ட் எல்லா இடம் லிஃப்ட் பண்ணிட்டு கிராஜுவேட்டி 25,000 அங்க கொடுக்க சொல்லி நம்ம கொடுக்க முடியல. கவர்மெண்ட்டுக்கு போக வேண்டியிருக்கு. எப்எஸ் அங்க போக வேண்டியிருக்கு. வேஜ் டிவிஷனுக்கு அங்க போக வேண்டியிருக்கு. டிஸ்கஷன் அது மாதிரி ஆயிடுச்சு. இதே 8 மணி நேரம் டைம்ல எங்களை 18-20 வரைக்கும் நீங்க பேசிட்டீங்கன்னா ஆளுக்கு 10 நிமிஷம் பேசிக்கலாமே. இவ்வளவு பேர் நாங்கள் வந்து உட்காந்து ஒரே இடத்துல உட்காந்து இருக்க வேண்டாம். உங்களுக்கு சமயம் கொடுக்க வேண்டாம். இவ்வளவு சப்பார்டினேட் ஆஃபீஸ் நீங்க வச்சுக்க வேண்டாம். உங்களுக்கு வேஜ் கமிட்டி மெம்பர் எத்தனை பேருங்களோ அவங்க மட்டும் உட்காந்தா போதும். எதுக்கு இவ்வளவு சப்பார்டினேட் அஃபீஷியல்? உங்களுக்கு ஆன் தி ஸ்பாட் ஏதாச்சும் எங்களுக்கு ஆர்டர் கிட்ட அடிச்சு கொடுக்க போறீங்களா? தெரியலையே. ஈஸியா பண்ணலாம். அதை ஏன் அதை பண்ண மாட்டேங்க? அது என்ன பிரச்சனை இருக்கு தனித்தனியா பேசுறது இல்லை? அதான் நெக்ஸ்ட் டைம் பேசும்போது இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி எங்களுக்கு கூப்பிடுங்க. ரிவைஸ் ப்ரொபோசல் கொடுங்க, அலாங் வித் வேஜ் டிவிஷன் ப்ரொபோசல் கொடுங்க. இண்டிபெண்டா பேசுங்க. அதுக்கு ஒரு மெரிட் ஆர்டர் இருக்கு. ஃபர்ஸ்ட்ல கூப்பிடும்போது 10 பேர் வச்சு பேசுறது, ஒரு யூனியனுக்கு 10 பேரை கூப்பிடுறது, அடுத்த ஸ்டேஜ்ல 5 பேரை கூப்பிடுறது, அடுத்த ஸ்டேஜ்ல 3 பேர் கூப்பிடுறது, அப்புறம் எல்லா ஜெண்டர்ஸ் கட்டி மட்டும் கூப்பிடுறது, தனியா பேசுறது, தேவைப்படும் போது கவர்மெண்ட் கிட்ட சிஎம் கிட்டே மினிஸ்டர் பேசுறது. இதுதான் இருக்கு ட்ரெடிஷன். கொடுக்கறத ஒரு முறையான பேச்சுவார்த்தை நடத்தி கொடுத்தால் என்ன, பேசுன தரமாட்டேன்னு சொன்னா கூட முறையா பேசி கொடுத்தாருன்னு கேட்கணும். அது இருக்க முறை இருக்குல்ல. புதுசா நாங்க ஒன்றும் சொல்லவே இல்லை. நீங்க எல்லாம் பழசை பரட்டி பாருங்க, எல்லாம் இருக்கு. இல்லாத ஒண்ணு இங்க புதுசா சொல்லவே. ஒரு முறை பின்பற்றுவதற்கான ஒரு முயற்சி எடுங்க. பேண்டமிக் பீரியட்லாம் முடிஞ்சு போச்சு, இப்போ ஒன்றும் இல்லை இல்லையா? அதுக்கான முயற்சி எடுங்க. நெக்ஸ்ட் டைம் கால் பண்ணுங்க. இந்த பேட்டர்னை தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க. இண்டிபெண்டா கூப்பிடுங்க. இன்னைக்கு கிடைச்சிக்கிற